ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எஸ்சியிலேருந்து பாருங்கள் ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகரிக்கான ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ஒரு 968 வேகன்சியோட வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா பிஆர்ஓ டிபார்ட்மெண்ட்டு, வாட்டர் போர்ட் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பல துறைகளில் வந்து பார்த்தோன்னா வேகன்சி ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 35,400லேருந்து 1,12,400 வந்து உங்களுக்கான சேலரியாக வந்து இருக்கும். ஃபீஸ் இல்லாத கேட்டகரினா பெண்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கும் ஃபீஸ் கிடையாது. ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 18th ஏப்ரல்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்படி டிஎன்பிஎஸ்சி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மூலிமா தான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ்லாம் ஃபில் பண்ண போகிறாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா ஸோ பல்வேறு டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா இந்த போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ண போகிறாங்க. அதாவது பார்த்தோன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் டிபார்ட்மெண்ட், பிஆர்ஓ டிபார்ட்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிரம்மபுத்திரா டிபார்ட்மெண்ட்டு, சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து பவர் ரிசர்ச் ஸ்டேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க, நேவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து ஜூனியர் இன்ஜினியருக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்து பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி வந்து ஓப்பன் ஆகிடுச்சு 28 மார்ச் அன்னைக்கு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் 18th ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோ வந்து பாருங்கள் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா 22 ஏப்ரல்லேருந்து 23 ஏப்ரலுக்குள்ளார நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும். ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு சிபிடி மெத்தடில் வந்து இருக்கும். அது வந்து பார்த்தோன்னா பேப்பர் 1, பேப்பர் 2 வந்து இருக்கும். பேப்பர் 1 வந்து எப்போ இருக்குன்னா 4th ஜூன்லேருந்து 6th ஜூன் அன்னைக்கு உங்களுக்கு வந்து இருக்கும். லேட்டராக வந்து பார்த்தோன்னா பேப்பர் 2க்கான எக்ஸாம் வந்து நாங்கள் வந்து இன்டிமேஷன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் வந்து இந்த போஸ்டிங்ஸ் எடுக்கிறாங்கன்னா ஸோ ஜூனியர் இன்ஜினியரில் வந்து சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. இதில் வந்து பாருங்கள் அதிக பேர் வந்து பெண்கள்லாம் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நாங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்கள்லாம் நிறைய பேர் வந்து விண்ணப்பிக்கணும். அதே மாதிரி வந்து பாருங்கள் இதில் வந்து சேலரியுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு பே லெவல் 6 படி சேலரி வந்து வரும். 35,400லேருந்து 1,12,400 வந்து உங்களுக்கான சேலரியாக வந்து இருக்கும். உங்களுக்கு 35,400ங்கிறது பேசிக் பே தான். இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து இருக்கும். உங்கள் கைக்கு வந்து 50,000க்கு மேலே தான் சேலரியாக வந்து இருக்கும். சரி, இப்போ வந்து பாருங்கள் பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா? ஸோ ஜேஇயில் வந்து பாருங்கள் சிவில், சினா வந்து சிவில். இதில் வந்து நீங்கள் டிகிரி இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க இதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி வந்து பாருங்கள் ஜேஇயில் வந்து எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், அதுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் இன்ஜினியரிங் இதில் வந்து எலக்ட்ரிக்கலோ மெக்கானிக்கலோ நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜேஇயில் வந்து சிவிலில் வந்து நீங்கள் டிப்ளமோ முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் வந்து டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் வந்து பாருங்கள் நீங்கள் ஜேஇயில் வந்து எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கலாக இருந்தால் அவங்களுமே வந்து டிப்ளமோ முடிச்சவங்க வந்து எலக்ட்ரிக்கலோ, ஆட்டோமொபைலோ, மெக்கானிக்கல் முடிச்சவங்களும் எலிஜிபிள் தான். ஆனால் டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏஜ் லிமிட் வந்து 30 வயசு கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் வந்து ரிலாக்ஷன் இருக்குது. அதை நான் உங்களுக்கு லேட்டராக காமிக்கிறேன். ஸோ அடுத்து பிரம்மபுத்திரா போர்டுக்கு வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜேஇயில் வந்து நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் டிப்ளமோவில். அடுத்து வந்து பாருங்கள் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் போர்டுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் இன்ஜினியரிங்கோ இல்லை டிப்ளமோலேருந்து மெக்கானிக்கல் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி சிவில் முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட், அதாவது சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பாருங்கள் உங்களுக்கு டிப்ளமோவில் வந்து நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்க இல்லை மெக்கானிக்கல் முடிச்சவங்க எலிஜிபிள். 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் சிவில் முடிச்சவங்களும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள் பவர் ரிசர்ச் ஸ்டேஷனுக்குலாம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கலோ ஆனால் டிப்ளமோவில் சிவில் முடிச்சவங்க எலிஜிபிள். ஸோ அடுத்து நேவலுக்கும் வந்து பாருங்கள் மெக்கானிக்கல் முடிச்சவங்க எலிஜிபிள், டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இன்ஜினியரிங் ஃபீல்டில் முடிச்சவங்க எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள். டிப்ளமோ முடிச்சவங்க மட்டும் வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் கேட்டிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸாக உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில் இது 3 டிபார்ட்மெண்ட்லேயும் தான் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ அது கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேலரியுமே உங்களுக்கு 35,400 வந்து பேசிக் பே வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து வேகன்சி வந்து பார்த்தோன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து பாருங்கள் இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பிஆர்ஓ டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 438 வேகன்சி வந்து பாருங்கள் சிவில் கேட்டகரிக்கு இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கலுக்கு வந்து ஒரு 37 வேகன்சி இருக்குது. இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா இந்த பிஆர்ஓ டிபார்ட்மெண்ட்டில் வந்து மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் வந்து அப்ளை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் மேல் கேட்டிருக்காங்க. மீதி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா மேல், ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள் பிரம்மபுத்திராவுக்கு வந்து ஒரு 2 வேகன்சி இருக்குது. சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு வந்து பாருங்கள் ஒரு 120, 12 வேகன்சி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தோன்னா ஒரு 968 வேகன்சியோட இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அந்தந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக உங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஏஜ் லிமிட் நான் சொன்ன பற்றில அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் நீங்கள் எஸ்சி, எஸ்டி கம்யூனிட்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது.
ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. பிடபிள்யூடியா இருந்தா 10, 13, 15 வந்து அந்த கம்யூனிட்டி வைஸா உங்களுக்கு ஏஜ் லிமிட் குடுத்துருக்காங்க. அந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு. அது வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த டேட் படி உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. இந்த டேட்டுக்கு முன்னாடி வந்து நீங்க பிறந்திருக்கக்கூடாது. ஸோ 1994க்கு அப்புறம் தான் நீங்க பிறந்திருக்கணும். அந்த டேட் படி நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கான ஏஜ் லிமிட்டா வந்து இருக்கும். ஸோ ஹவ் டு அப்ளைல வந்து பாருங்க, ஆன்லைன் மோட்ல தான் நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். அது வந்து பாருங்க இங்க வெப்சைட் லிங்க் குடுத்துருக்காங்க. இந்த லிங்க்ல போய் நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் குடுத்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் வந்து 18த் ஏப்ரல்குள்ளார நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். அதே மாரி நீங்க வந்து பாருங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸுமே சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. அதே மாரி எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி இவங்க யாருக்குமே ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் ஒரு ரூ. 100 வந்து நீங்க ஃபீஸா வந்து பே பண்ணணும். அது வந்து நீங்க ஆன்லைன் மோட்லயே இதுக்கான ஃபீஸுமே வந்து நீங்க பே பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோ நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து பாருங்க டேட் குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட்டு அப்ளை பண்ணும்போதே வந்து கரெக்ட்டா நீங்க அப்ளை பண்ணிருங்க. ஏன்னா நீங்க வந்து ஸோ கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆன வாட்டி நீங்க கரெக்ஷன் பண்றீங்க அப்டின்னா வந்து பார்த்தோன்னா, அதுக்கு வந்து சார்ஜஸ் வந்து இருக்கு. ஸோ ரூ. 200 வந்து நீங்க ஃபீஸ் மாரி நீங்க வந்து பே பண்ணி தான் நீங்க வந்து பார்த்தோன்னா, கரெக்ஷன் பண்ணணும் அப்டிங்கிற மாரியும் குடுத்துருக்காங்க. அதனால நீங்க அத பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்க அப்ளை பண்ணும்போதே கரெக்ட்டா அப்ளை பண்ணிருங்க. செகண்ட் டைம் நீங்க வந்து கரெக்ஷன் பண்றீங்க அப்டின்னா வந்து, அதுக்கு வந்து ரூ. 200 நீங்க பே பண்ணி தான் நீங்க வந்து கரெக்ஷன் பண்ண முடியும். ஸோ சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன பொறுத்தவரைக்கும் ஆல் ஓவர் ரீஜன் குடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா, சதர்ன் ரீஜன் இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. சதர்ன் ரீஜன்ல வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு எங்கெங்க சென்டர் இருக்குன்னா, சென்னை இருக்கு, கோயம்புத்தூர் இருக்கு, மதுரை, திருச்சிராப்பள்ளி, ஸோ திருநெல்வேலி, வெல்லூர், சேலம் இங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். இதுக்கு நியர்பை இருக்கக்கூடிய சென்டர்ல போய் நீங்க வந்து எக்ஸாம் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன பொறுத்தவரைக்கும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1 வந்து பாருங்க இந்த பேட்டர்ன் படி உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். சிபிடி மெத்தட்ல தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பேப்பர் 2க்கான எக்ஸாம்க்கான பேட்டர்ன் வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கான சிலபஸ்மே வந்து பார்த்தோன்னா, கீழயே வந்து இருக்கு. ஸோ பேப்பர் 1க்கு தனியா, பேப்பர் 2க்கு தனியா வந்து பார்த்தோன்னா, சிலபஸ் வந்து பார்த்தோன்னா, ஒன் பை ஒன்னா இங்க வந்து குடுத்துருக்காங்க. இத நீங்க கரெக்ட்டா ரீட் பண்ணி பாருங்க. ஸோ அந்த எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா, குவாலிஃபையிங் மார்க்குமே வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபையிங் மார்க் யூஆரா இருந்தா 30% எடுத்தா நீங்க குவாலிஃபை. ஓபிசி, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 25 அதுக்கப்புறம் வந்து ஆல் அதர் கேட்டகரிஸ் எல்லாத்துக்கும் வந்து 20% ஆஃப் மார்க் நீங்க எடுத்தாலே குவாலிஃபை அப்படிங்கிற மாரி இதுல குடுத்துருக்காங்க. ஸோ பேஜ் நம்பர் 39ல இருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்க எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒன் பை ஒன்னா குடுத்துருக்காங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்க ஃபில் பண்ற மாரி இருக்கும். அதுக்கான ஸ்டெப்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒன் பை ஒன்னா இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. எப்படி வந்து நீங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. அதே மாரி இமேஜ் ஃபார்மேட்ல வந்து பாருங்க ஸ்கிரீன்ஷாட் படி இங்க குடுத்துருக்காங்க. எப்படி வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் பாருங்க இங்க இருக்கு. இந்த ஃபார்மேட் படி நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி நீங்க வந்து ஒன் பை ஒன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல வந்து நீங்க ஈஸியா வந்து இதுல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இமேஜ் ஃபார்மேட்லயே குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அப்ளை பண்ணும்போது ஃபோட்டோலாம் வந்து பாருங்க, இந்த மாரி கரெக்ட்டா நீங்க வந்து இதில ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில குடுத்திருக்கிற மாரி ஃபார்மேட் படி நீங்க கரெக்ட்டா வந்து ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து ஒரே ஒரு இது மட்டும் குடுத்திருக்காங்க. அதாவது பிஆர்ஓ டிபார்ட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். மெடிக்கல் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி, அந்த பர்ட்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி குடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹைட்டு, வெயிட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பாருங்க டீட்டெயிலா குடுத்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல குடுத்துருக்காங்க பாருங்க. பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு ரீஜன் வைஸா குடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்தோன்னா, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. சதர்ன் ரீஜன்ல வந்து தமிழ்நாடு வந்து இருக்கு. இதுக்கு வந்து பார்த்தோன்னா, ஹைட் வந்து 157 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். அதுக்கு ஏத்த மாரி வந்து செஸ்ட் வந்து பாருங்க 75 சென்டிமீட்டர் இருக்கணும். எக்ஸ்பான்ஷன்ல வந்து 5 சென்டிமீட்டர் வந்து கூட இருக்கணும். வெயிட் வந்து பார்த்தோன்னா 50 கேஜி வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி இதுல வந்து ஸோ அந்த பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா, இதெல்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ வில்லிங்கா இருக்கிறவங்க நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.